ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே ஆரோக்கியமான செய்தியின் நேரம் இந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிற அன்பான தேவ பிள்ளைகள் யாவருக்கும் இயேசு நடத்தி காட்டுவார் ஊழியத்தின் சார்பாக எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பாக நம்மை அர்ப்பணித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். நன்றி சொல்கிறோம் பரிசுத்த ஆவியானவரே, எங்களோடு கூட இந்த நாளிலும் நீங்க இடைபட போகிற உங்களுடைய வார்த்தைக்கு எங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம். அந்த வார்த்தைகளை எங்களை சீர்படுத்தட்டும்பா. உங்களுடைய கரத்தில் இருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள எங்களை தகுதிப்படுத்தும். எங்களோடு நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு இடைபடுகிற வார்த்தை தானியேல் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தாராமே. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, என்றைக்குமே பாருங்க, உண்மையாய் ஜெபிக்கிற மனிதனுக்கு விரோதமாக பொறாமையோடு அதிகாரத்தோடு போட்டியோடு செயல்படுகிற கூட்டங்கள் எழும்பிக் கொண்டேதான் இருக்கும். ஆனால் மறுபக்கம் தேவனுடைய தயவும் இரக்கமும் கிருபையும் ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுக்காக பெருகி கொண்டேதான் இருக்கும். ஆமென். அதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நாம் ருசித்திருக்கிறோம். உண்மையாய் தேவனோடு ஜபத்திலே ஐக்கியப்பட்டிருப்பவர்கள் மற்றவர்களைப் போல இந்த உலகத்திலே வாழவும் முடியாது. மற்றவர்களோடு சேர்ந்து வீணாக நேரத்தை வீணடிக்கவும் முடியாது. ஆவியானவர் அதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க மாட்டார். தேவ பிள்ளைகளே, அன்று பாருங்க, தானியேல் பாபிலோன் தேசத்திற்கு அடிமையாக கொண்டு போகப்பட்டாலும் அங்கும் தானியேலுக்கு தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி தேவன் செய்தார். ஹல்லேலூயா. மற்ற தேசத்தினுடைய அரண்மனை உணவுகளை கண்டவுடன் அன்றைக்கு தானியேல் தன்னுடைய உணவு பழக்கத்தை மாற்றவில்லை. மற்ற உணவு பழக்கத்தை இச்சித்து வழி தவறாமல் அந்த ராஜ போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணினார் தானியேல். ஆமென். தீர்மானம் பண்ணினது மட்டுமல்ல, அதை தானியேலும் அவர் நண்பர்களும் செயல்படுத்துறாங்க. கர்த்தர் அதற்கு வேண்டிய எல்லா தயவையும் பண்ணுகிறார். தேவன் அதிகாரியின் கண்களிலே தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். ஹல்லேலூயா. அன்றைக்கு தானியேல் எடுத்த தீர்மானம், அவருடைய நண்பர்கள் எடுத்த தீர்மானம், தேவனுடைய கண்களிலே தயவு கிடைக்கிறது, இரக்கம் கிடைக்கிறது. காண்கிற அந்த பிரதானிகளுடைய கண்களிலும் அவர்களுக்கு சிறந்த முறையிலே இரக்கமும் தயவும் கிடைக்கிறது. இன்றைக்கு நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல காரியங்களை தேவ சமூகத்திலே தீர்மானிக்க வேண்டும். தீர்மானிப்பதோடு மட்டுமல்ல, அதை நாம் தேவனுடைய கிருபையினால், அதை தேவ ஞானத்தோடு முழு விருப்பத்தோடு நாம் அதை செயல்படுத்தும் போது தேவனுடைய தயவும் இரக்கமும் நமக்கு எல்லா காரியத்திலும் நிறைவாய் கிடைக்கும். ஆமென். அது மட்டுமல்ல, நாம் செல்லுகிற இடமெல்லாம் காண்கிற எல்லார் கண்களிலுமே ஒரு தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி தேவன் செய்வார். தேவ தயவும் இரக்கமும் நம்முடைய வாழ்க்கையிலே பெருகும் பொழுது எல்லா காரியமும் கண்டிப்பாக ஜெயமாகத்தான் இருக்கும். ஆமென். இந்த உலகத்தின் பாவங்கள் நம்மை தொடாதபடிக்கு தேவ பிரசன்னம் நம்மையும் குடும்பத்தையும் சார்ந்தவர்களையும் பத்திரமாய் என்ன செய்யும்? பாதுகாக்கும். அந்த தீர்மானத்தை நாம் எடுப்பதோடு மட்டுமல்ல, செயல்படுத்தும் போது தேவனுடைய கண்களிலும் காண்கிற எல்லாருடைய கண்களிலும் தயவும் இரக்கமும் இந்த நாளில் இருந்து தேவன் கிடைக்கும்படி செய்ய போகிறார். நாம் ஜெபிக்கலாம். நன்றி சொல்லுகிறோம் பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய கண்களில் எங்களுக்கு தயவும் இரக்கமும் கிடைக்க, காண்கிற எல்லாருடைய கண்களிலும் எங்களுக்கு தயவும் இரக்கமும் கிடைக்க, நாங்கள் எடுக்கிற தீர்மானங்கள் அது சரியா இருக்க, அதை உம்முடைய கிருபையினால் நாங்கள் செயல்படுத்தி அந்த தயவும் இரக்கத்தை நாங்கள் ஒவ்வொரு காரியத்திலும் பெற்றுக்கொள்ள நீங்க உதவி செய்ய போவதற்காய் ஸ்தோத்திரம். அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் குடும்பங்கள் மீதும் உம்முடைய ஆளுகை வரட்டும். உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.